இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7ஆம் வகுப்பு பழைய தமிழ் புக்ல இருக்கிறதா பார்க்க போறோம். ஆல்ரெடி 7ஆம் வகுப்புக்கான பழைய தமிழ் புக்கு டேர்ம் 1ஓடத ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்க. அதோட கண்டினியூட்டி தான் இது. இது வந்து இந்த வீடியோல வந்து டேர்ம் 2 அண்ட் டேர்ம் 3 ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்க போறோம். வீடியோ தான் வரும். இதில் முக்கியமான லெசன் வந்து எது வரும்னா திரிகடுகம் வரும். காந்தியடிகள் கடிகளில் சும்மா இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். துணைப்பாடம் வராது. இடுகுறி காரண பெயர் வரும். திருவாரூர் நான்மணி மாலை, மெய்ப்பொருள் கல்வி, தூங்கா நகரம் வரும். அறிவு நுட்பம் வேண்டியதில் 6 வகை பெயர் சொற்கள் வரும். ஏர்முனை, அம்மானை, நெசவு வராது. நிலைத்த செல்வம், கல்வி செல்வம், வினைமுற்று பெயரச்சம், இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திரிகடுகம். திரிகடுகத்தில் வந்து 3 செயல்கள் கொடுத்துருக்காங்க இந்த லெசன்லேயே. எதுனா தூயவர் செயல்கள், அதாவது அற உணர்வு உரையார் இடத்தில் உள்ளவை அப்படின்னும், புதரில் விளைத்த விதை அப்படிங்கிற 3 செயல்களை கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு தூயவரோட செயல்கள். உண்பொழுது நீராடி உண்டாலும் என்பொறினும், உண்பொழுது நீராடி உண்டாலும் என்பெறினும், பால் பற்றி சொல்லா விடுதலும், பால் பற்றி சொல்லா விடுதலும், தோல் பற்றி சாயினும், சான்றாண்மை, குன்றாமை, இம்மூன்றும் தூ ஊம் என்பார் தொழில். இந்த 3 தான் வந்து மனம், மொழி, மெய்கள் எல்லாம் தூய்மை உடையதா நம்மள செய்யக்கூடிய செயல்கள். எந்த 3 அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீராடிட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதும், நிறைய பயன் கிடைக்கினாலும் பொய் சாட்சி சொல்லாம இருக்கிறதும், வயதான போதும் அறிவு ஒழுக்கத்திலிருந்து விலகாம இருக்கிறது தான் வந்து நம்மளோட 3 நல்ல செயல்கள். இந்த 3 தான் எதை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னா, மனம், மொழி, உடல் எல்லாத்துலேயும் தூய்மை உடையவங்களா நம்மளையே மாற்றும் அப்படின்னு சொல்லி இந்த செயலை வந்து விளக்கியிருக்காங்க. முக்கியமான சொல் பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூம் அப்படின்னா தூய்மை உடையோர் அப்படின்னு சொல்லலாம். பெறினும் பெற்றாலும், சாயினும்னா அழியினும், சான்றாண்மைனா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றதான் சான்றாமை அப்படிம்பாங்க. அடுத்த செயல் என்ன பார்த்தோம்னா, அற உணர்வு உடையாரிடத்தில் உள்ளவை. எல்லாருக்கு ஒன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளம் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவா செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல. அதாவது வறியவருக்கு பொருளை கொடுக்கறதுமே, இவ்வுலகத்தில் பொருட்கள் நிலையாமையை அறிந்து நல்ல வழியில் நடக்கிறதும், எந்த உயிருக்கும் வந்து துன்பம் தராமல் இருக்கிற இந்த 3 தான் அற வழியில் நடக்கும் மக்களுக்கு இருக்கும் அப்படின்னு எனக்குமே அவங்களுக்கு தெரியும். அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். மாந்தர் குல எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? எந்த 3ம்னா இந்த செயலை சொல்கிறது, இல்லாதவர்களுக்கு ஒன்று கொடுக்கறது, உலக நிலையாமையை தெரிஞ்சிட்டு நல்ல வழியில் நடக்கிறது, எந்த உயிருக்குமே வந்து துன்புறுவா தீமை செய்யாமல் இருக்கிறது. இந்த 3ம் தான் நல்லதுன்னு உலகில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு இந்த செயலில் விளக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, புதரில் விதைத்த விதை. முறை செய்யா பெற்ற தலைமையும், நெஞ்சில் தலைநிழலான் கொண்ட தவமும், நிறையொழுக்கம், தேற்றாதான் பெற்ற வனப்பும், இவை 3ம் தூற்றின்கண் தூவிய வித்து. அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமையும், அறம் தவறாதுன்னா நல்லது வந்து செய்யாமல் இருக்கிறவன் பெற்ற தலைமையும், ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவமும், மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகும். இந்த 3மே வந்து புதரில் விதைத்த விதை போன்றதுன்னா, புதரில் விதை விளைத்தோம் அப்படின்னா அது யாருக்குமே பயன்படாது. அந்த மாதிரி தான் இவங்க 3 பேரும் யாருக்கும் பயன்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த குறளில் வந்து எடுத்து உரைத்திருக்காங்க. சொற்பொருள் பார்த்தோம்னா, ஈயம்னா அழிக்கும், நில்லாமை அப்படின்னா நிலையாமை, நெறி என்றால் வழி, தூய்மைனா தூயத்தன்மை, மாந்தர்னா மக்கள்,
நிறை நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம். தேற்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவன். வனப்புனா அழகு, தூறுனா புதர், வித்துனா விதை. இந்த நூலோட ஆசிரியர், திரிகடுகத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னா நல்லாதனாரு. திருநெல்வேலி மாவட்டத்துல பிறந்திருக்காரு. இவர் என்ன சொல்லுவாங்க, வேறு அடுத்தோர் நல்லாதர் அப்படின்னு சொல்லி இவரை பாலாயிரம் குறிப்பிடும். இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுகிறது. திரிகடுகம் நூலை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற மருந்து பொருட்களால் ஆனது. மருந்து உடல் நோயை போக்குவது போல திரிகடுகத்தில் இருக்கிற 3 அறக்கருத்துக்களும் மனிதருக்குள் உள்ள மயக்க நோயை போக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நூல் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்கடுகம் பாடலில் உள்ள 3 அறக்கருத்துக்களும் கற்பவரோட மனதில் அறியாமை நோயை போக்கி அவர்கள் குன்றி மேலிட்ட விளக்கு போல் சமுதாயத்தில் விளங்க செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது முக்கியமானது. இது சிலபஸில் இருக்கு, வரும், அறநூல்களில் வரும். அதனால இது இம்பார்ட்டன்ட். அடுத்து பால் பற்றி சொல்லாவிடுதல். இவ்வழியில் பால் பற்றி அப்படிங்கிறது போது ஒரு பக்கம் சார்பு பற்றி சொல்லாது இருக்கிறது. நில்லாமை உள்ளும் நெறிப்படுத்தும் வழி அப்படின்னா, வழினா நெறி அப்படிங்கிறாங்க. வனப்பு அப்படின்னா அழகு. அடுத்தது இது முக்கியமான இந்த மாதிரி மேற்கோள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஷின் கேட்பாங்க, நம்ம படிக்காமல் விடக்கூடாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு மேற்கோள்கள், பாக்ஸ் ஆஃப் கண்டென்ட் இதெல்லாம் முக்கியமானது, படிச்சுக்கோணும். தான் வழங்கும் நாட்டின் கண் உள்ள பல மொழிகளுக்கு தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றிலும் மிக்க மேன்மையும் உடையுமான மொழியே உயர்தனி செம்மொழி. இவ்விலக்கண அடிப்படையில் ஆராயுமிடத்து தமிழ் மொழியானது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஊற்றுக்கெல்லாம் தலைமையும் அவற்றின் மிக்க மேன்மையும் உடையதாகையால் உயர் மொழியாக திகழ்கிறது. தான் வழங்கும் நாட்டில் பயிலும் மற்ற மொழிகளை உதவியின்றி தனித்து இயங்க வல்ல மொழியே தனிமொழி. திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம் அப்படிங்கிறது யார் கூறினாங்க அப்படின்னு கேட்டால் பிரதிமார் கலைஞர். இது இவ்வளோ பெரிய கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் மொழி தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மூலியவற்றுக்கெல்லாம் தலைமையும் அவற்றின் மிக்க மேன்மையும் உடையதான உயர்மொழி அப்படின்னு சொன்னவர் யாருனாலும் பிரதிமா கலைஞர். திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம் அப்படிங்கிறத யார் சொன்னாலும் பிரதிமா கலைஞர். அடுத்து இடுகுறி காரண பெயர்கள். இடுகுறி பெயர் அப்படின்னா என்னன்னா, எந்த காரணமே இல்லாம நம்ம வச்சதுதான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மரம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், எதுக்கு அதுக்கு மரம்ங்கிறது தெரியாது, அதனால அது இடுகுறி பெயர். அதே மாதிரி காடு அப்படின்னாலும் அது எந்த காடுங்கிறது ஒரு காரணம் இல்லாதது தான், அதனால அதெல்லாம் இடுகுறி பெயர்கள். காரண பெயர்கள்ங்கிறது நம்ம வைக்கிற பெயருக்கும் அதனோட காரணம் ஏதாவது காரணத்தோடு பொருந்தி வந்திருக்கும், அதனால அது காரண பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு என்ன, நாற்காலி எதனால காரண பெயர்னு சொல்றோம்னா 4 காலில் இருக்கிறங்காட்டி அதை நாற்காலி அப்படின்னு சொல்றோம். காரணம் கருதி இட்ட பெயர் தான் என்னன்னு சொல்லுவாங்க காரண பெயர்கள். எந்த காரணமும் இல்லாம வச்ச பெயர் இடுகுறி பெயர்கள் அப்படிம்பாங்க. தமிழ்ல காரண பெயர்களே மிகுதியாக உள்ளது. பிற மொழிகள்ல இடுகுறி பெயர்கள் தான் மிகுதியா இருக்கும். பறவை அப்படிங்கிறது பறப்பதனால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பறவைம்போம். வளையல்ங்கிறது வளைந்து இருப்பதனால வளையல் அப்படிம்போம். செங்கல்ங்கிறது செம்மை நிறத்துல இருக்கிறங்காட்டி சுருக்கி செங்கல் அப்படிம்பாங்க. முக்காலி அப்படிங்கிறது 3 கால்கள் இருக்கிறங்காட்டி முக்காலி அப்படிம்பாங்க. கரும்பலகைனா கருப்பு கலர்ல இருக்கிற பலகைங்காட்டி கரும்பலகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காரணத்தோட தான் வைப்போம். ஆனா இது மலை, காடு, மாடு அதெல்லாம் காரணம் இல்லாம வச்சதுதான் இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இடுகுறியிலையுமே 2 வகை இருக்கும். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அதே மாதிரி காரணத்திலையும் 2 வகை இருக்கும். காரண பொருட்பெயர், காரண
சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இடுகுறி பொது பெயர் அப்படின்னா என்ன, காரணம் இல்லாம வச்ச பெயர்கள்னு பொதுவா இருக்கும். அதை வந்து பொதுவான பெயர் அப்படிங்கிறாங்க. அப்போ காடு அப்படின்னா எல்லாத்துக்குமே பொதுவானது, அதனால அது இடுகுறி பொது பெயர்னு சொல்லுவாங்க. காடு, மரம் இதெல்லாம் வந்து இடுகுறி பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு. காடு அப்படின்னா நிறைய காடுகள் இருக்கு. இப்போ வேளங்காடு, ஆலங்காடு அப்படிங்கிறது அடுத்தடுத்து காடுகள்னு இருக்கும். மரம்னா வாழை மரம், தென்னை மரம் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மரம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பொதுவானது. தென்னை மரம், வாழை மரம் எல்லாத்தையுமே பொதுவா என்னன்னு சொல்லுவோம், மரம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பொதுவா குறிக்கக்கூடியதை வந்து இடுகுறி பொது பெயர் அப்படிம்போம். அதுவே வந்து இடுகுறி சிறப்பு பெயர் என்னன்னா வாழை மரம், தென்னை மரம், பலா மரம் அப்படின்னு பர்டிகுலரா ஒரு மரத்தை பத்தி சொல்லும்போது அது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லப்படும். அதே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பறவை அப்படிங்கும்போது பறவைங்கிறது காரண பொது பெயரா இருக்கும். அதுவே காகம், குயில், புறா, கிளி அப்படிங்கும்போது அது பறவை இனத்திலேயே ஒவ்வொரு வகைகளை தனித்தனியா சொல்றங்காட்டி அதை என்னன்னு சொல்லுவாங்க, காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? ஓகே. இது வந்து இதில் தான் இருக்கும், அதனால பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுவும் முக்கியமான தலைப்பு. அடுத்தது கீழ்கண்ட சொற்கள் காரண பெயர்களை வட்டமிடுன்னு போட்டிருக்காங்க. பறவை, முக்காலி, அரிவாள், வளையல் இதெல்லாம் வந்து காரண பொது பெயர்கள் காரண பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. கடல், மலை அதெல்லாம் வந்து பொதுவா சொல்றது. ஓகே. அடுத்தது இது பொறுத்துகிறதா இடுகுறி பொது பெயர். இடுகுறி பொது பெயர்னா காடு அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் அப்படிங்கிறது வந்து பனை. காரண பொது பெயர்னா பறவை. காரண சிறப்பு பெயர்னா பறவைகள் ஒரு வகை, மரங்கொத்தி. முற்று சொற்றொடர் அமைந்துள்ள வழுக்களை திருத்தி எழுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அரசர் பலர் வந்தனர். அரசர் பலர் வந்தார்கள் போட்டிருக்குது. வந்தார்கள்னு வரக்கூடாது, வந்தார் அப்படின்னு வரணும். ஒரு மட்டும்தான், அரசர் மட்டும்தான் வந்திருக்காரு. மயில்கள் ஆடியதுன்னு போட்டிருக்கு, தப்பு. ஆடின அப்படின்னு வரணும். கனிமொழி பாடம் படித்தாய் அப்படிங்கிறவங்க படித்தாள் அப்படின்னு வரணும். ஔவையார் அதிமானிடம் பரிசில் பெற சென்றாள் அப்படின்னு போட்டிருக்குது. இந்த இடத்துல என்னன்னா ஔவையார் வந்து அதியமானிடம் பரிசில் பெற சென்றார் அப்படின்னு தான் வரணும். அவர் மதிப்புக்காக அப்படி சொல்லணும். வயலில் மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு வரணும். நல்லாதனார் இயற்றிய நூல் எதுனா திருக்கடுகம். நல்லாதனார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர். காரணம் கருதி இட்ட பெயர்களை என்னன்னு சொல்லுவோம், காரண பெயர்கள். சரி, அடுத்தது திருவாரூர் நான்மணி மாலை இயற்றியவர் யாருன்னா குமரகுருபர். என்பனின் தென்கலை மலை ஈசானாரின் பூங்கோயில் முன்பணிந்த தெய்வ முனிவோர் அன்பெண்ணாம் புன் சுமந்தோர் நந்தி புடைத்தோர் புண்ணியர் மண் சுமந்தோர் என்றுருகுவர் அப்படின்னு சொல்லி குமரகுமரர் எழுதியிருக்காரு. யாரு அப்படின்னா திருவாரூர்ல எழுந்திருக்கிற சிவபெருமானோட தெய்வத்தன்மையை முனிவர்கள் வணங்கி இருக்கும்போது நந்திட்ட அடிபட்டதற்காக அவங்க வருந்தவில்லை, மாதாக ஒரு வயதான பெண்மணிக்காக பாண்டியனுக்காக மண் சுமந்து செஞ்சாரு இறைவர் அப்படிங்கிறத நினைச்சுதான் அவங்க வருந்திருக்காங்க. அவங்களோட அன்பு வந்து எவ்வளவு உயர்வானது, அவர்களுக்காக வருந்தாம இறைவனை நினைச்சு வருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குமரகுருபர் இந்த இடத்துல விளக்கியிருக்காரு. என்பணிந்த அப்படின்னா என்பு கூட்டல் அணிந்த அப்படின்னு பிரிப்போம், அது முக்கியமானது. உருகுவர் அப்படின்னா வருந்துவர் அப்படின்னு அர்த்தம். குமரகுருபரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா குமரகுருபர் வந்து பெற்றோர் சண்முக சிகாமணி கவிராய சிவகாமி சுந்தரி. இவரோட ஊர் எங்க இருக்கு அப்படின்னா திருவைகுண்டத்துல தான் இருந்தாரு குமரகுருபர். இவரோட காலம் வந்து கிபி 17ஆம் நூற்றாண்டு இவரோட காலம்.
திருவாரூர் நான்மணி மாலையை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, திருவாரூர் + 4 கூட்டல் மணி மாலை, திருவாரூர் கூட்டல் 4 கூட்டல் மணி மாலை, திருவாரூர் நான்மணி மாலை அப்படின்னு பிரிக்கணும். இது திருவாரூர்ல எழுந்தருளி இருக்கிற தியாகராஜர் மீது பாடப்பட்ட நான்மணி மாலை அப்படிங்கிற பொருள்படும். குமரகுருகள் இயற்றிய பிற நூல்கள் எது அப்படின்னா, நீதிநெறி விளக்கம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம். நீதிநெறி விளக்கம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம். இதெல்லாம் எழுதியவர் யாருன்னா குமரகுருபர். சிலபஸ்ல இல்லை, இருந்தாலும் தமிழ் இலக்கியங்கள் சார்ந்ததுல கொஸ்டின் வந்துச்சுன்னா ஆப்ஷன்ல கூட கொடுப்பாங்க, அதுக்காக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது மெய்ப்பொருள் கல்வி. தலைசீவி பள்ளிக்கே ஓடு, நல் தங்கப் பதுமையாம் தோழர்களோடு. விலையில்லா மெய்ப்பொருள் கல்வி, அதை விரும்பிப் படித்தால் அறிவுண்டாம் செல்வி. அதை அழுக்கில்லா ஆடையே மேன்மை, அதை அணிவதல்லவோ உடற்குண்டாகும் தூய்மை. ஒழுங்கோடு நூல்களைத் தூக்கி, நில்லாது ஓடடி ஓடி பள்ளி நோக்கி. சின்னஞ்சிறு குயில் போல இசை சிந்தி சிரித்து செவ்விதழ் காட்டு. பொன்னெழுந்த தோழர்களோடு பொன்னோந்த தோழர்களோடு பள்ளி போகும் வழியில் ஒற்றுமை காட்டு. கற்பிப்போம் கண்கொடுப்போரோ, அந்த கணக்காயர் உரையினில் இருசெவி சேரே. கற்பிப்போர் கண்கொடுப்போரே, அந்த கணக்காயர் உரையினில் இருசெவி சேரே. நற்பெயர் எடுத்திட வேண்டும், நாளும் நன்றாக படி நீ முன்னேற வேண்டும் அப்படிங்கிற பாடலை இயற்றியவர் யாரு அப்படின்னா வாணிதாசர் தான் இயற்றியிருக்காரு. இது கல்வியோட சிறப்பை பத்தி குழந்தைகளுக்காக பாடியிருக்காரு. இதுல பதுமை அப்படிங்கிறது உருவம் அப்படின்னும், மெய்ப்பொருள் அப்படின்னா நிலையான பொருள் அப்படின்னும், கணக்காயர் அப்படின்னா ஆசிரியர்னு அர்த்தம். இதுல முக்கியமான வரிகள் என்னன்னா, கற்பிப்போர் கண் கொடுப்பேரே அப்படின்னு சொல்றாங்க. நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும். இது வாணிதாசர் கூடிய வரிகள். வாணிதாசர் இவரோட பெயர் என்ன? எத்திரராசு என்கிற அரங்கசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. புதுவையை அடுத்த வில்லிவாக்கனூர்ல பிறந்திருக்காரு. அரங்க திருக்காமு துளசி அம்மா அப்படிங்கிறவங்க இவங்களோட அப்பா பேரு. கவிஞரேறு பாவலர் மணி என்னும் பட்டங்களையெல்லாம் பெற்றிருக்காரு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு இவரை அழைக்கப்படுவாரு. உருசியம், ஆங்கிலம் முதலிய மொழிகளெல்லாம் இவர் பாடல்களை மொழிபெயர்த்திருக்காரு. கவிஞர் வாணிதாசர் தமிழ் உலகிற்கு புனைந்து அளித்துள்ளது குழந்தை இலக்கியம் என்னும் பாடத்தொகுப்பிலிருந்து தான் மெய்ப்பொருள் கல்வி அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கிற பாடல் தான் இப்பகுதியா வந்திருக்குது. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த்னா வாணிதாசர். அடுத்தது தூங்கா நகரம். இந்த இடத்துல மதுரையை பத்தி சொல்றாங்க. மதுரை அப்படின்னு தூங்கா நகரம், திருவிழா நகர், கோவில் நகர், தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா மதுரை தான். தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ், கோவில் மாநகர், திருவிழா நகர், தூங்கா நகரம். இதெல்லாம் எந்த ஊரை சொல்லுது அப்படின்னா மதுரையை தான் சொல்லுது. பாண்டியர் மன்னர்களோட பழமையான தலைநகரம் எது இருக்குது அப்படின்னா மதுரை தான். மதுரை அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமை அப்படிங்கிற பொருள் இருக்கு. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை, மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை, பூவோடு புரையின் சிறுவூர் பூவி, இதழை தனைய தெருவும் இதழகத்து அரும்பொருள் நடந்தனை அன்ன கோயில் அப்படிங்கிற பாடல் வரி படிப்பாடல் கூற்று மூலயமா இந்த கோயில்களோட பெருமை. கேளு கூடல் அப்படின்னு எந்த நூல் குறிப்பிடுதுன்னா புறநானூறு குறிப்பிடுகிறது. இது மதுரையை போற்றி புகழ்கிறது. மதுரை போற்று புகழ்ந்த புலவர் எல்லோரும் தமிழோடு சேர்ந்தே போற்றி புகழ்ந்தனர். மதுரையையும் தமிழோடையும் பிரிக்காம சேர்த்துதான் புகழ்ந்திருக்காங்க. அப்ப தமிழ் கெழு கூடல் அப்படின்னா மதுரை அப்படின்னு குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா புறநானூறு.
நத்தனார் அப்படிங்கிற புலவர் வந்து சிறுபான்மைப்படையில தமிழ் நிலை பெற்று தாங்கரு மரபின் மகிழ்தனை மறுக்கின் மதுரை அப்படின்னு குறிப்பிடுகிறாரு. யார் குறிப்பிடுறாரா? நத்தனார் அப்படிங்கிறது சிறுபான்மைப்படையில குறிப்பிடுகிறார். தமிழ் நிலை பெற்ற தாங்கரு நத்தனார் அப்படிங்கிறவர் சிறுபான்மைப்படையில குறிப்பிடுகிறாரு. தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்ந்தனை மறுக்கின் மதுரை அப்படின்னு. அதுவே வந்து இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் ஓங்கு சீர் மதுரை அப்படின்னு இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறாரு. மதுரையை வந்து மூதூர் மாநகர் அப்படின்னும், தென் தமிழ் அந்நாட்டு தீதுதிர் மதுரை, மாண்புடைய மரபின் மதுரை, வானவர் உரையும் மதுரை, 17 வராய் பண்பு மேம்பட மதுரை மூத்தோர் என பற்பல அடைமொழிகள்லாம் மதுரைக்கு புகழப்பட்டு வருகிறது. சோழ சேர நாடு வேல் முடைத்தது, சோழ நாடு சோர் உடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்தது, தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது என்று தமிழகத்தோட சிறப்பு. நான்மடக்கூடல் அப்படின்னா கூடல் அப்படிங்கிறது வந்து ஆலவாய் அப்படிங்கிற பேரும் இருக்கு. இங்க 4 கடல்கள், அதாவது பெரிய கடல்கள், திருவளவாய், திருநள்ளாறு, திருமுடங்கை, திருநடுவூரு, இந்த இடங்கள்லாம் வந்து இந்த கூடுறங்காட்டி இதை நான்மணக் கூடல் அப்படின்னு மதுரையை வந்து சொல்லுவாங்க. அதே வந்து கன்னி கோயில், கரியம்மாள் கோயில், காளி கோயில், ஆலவாய் கோயில்னு 4 திருக்கோயில்களும் வந்து மதுரைக்கு காவலா அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆலவாய் அப்படின்னா என்னன்னா, மதுரைக்கு வந்து ஆலவாய் என்னும் பெயர் அமைந்ததாக திருவிளையாடல் புராணம் வந்து கூறுகிறது. ஆலவாய் என்பது ஆலயத்தை உடைய பாம்பினை குறிக்கும். மதுரையில் எழுந்தருளிய ஈசன் ஆலமர நிலையில் வீற்றிருந்ததால் ஆலவாய் பெயர் பட்டதாக விளக்கப்பட்டிருக்குது. மருத மரங்கள் அடர்ந்த பகுதியா இருந்தங்காட்டி மருதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் மதுரை அப்படின்னு மாறி இருக்குது. கல்வெட்டுல வந்து மதுரை அப்படின்னு தான் பெயர் பட்டிருக்கு. சங்க கால புலவர்கள்ல வந்து கணக்காயர் மகனார், நக்கீரனார், குமரனார், நல்லந்துவனார், மருதநாகனாரு, இளந்திருமாறனு, சீத்தலை சாத்தனாரு, பெருங்கொள்ளையனாரு, கணக்கானாரு, கதங்கணக்கானார், சேந்தம்பூத்தனார், இவங்க எல்லாரும் மதுரையில வாழ்ந்தவதா வந்து சொல்லப்படுகிறது. மதுரையிலோட வீதி பெயர்கள் வந்து இலக்கியங்கள்ல இடம்பெற்றிருக்குது. அதுல வந்து அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் கடை வீதியும், கூல வீதி அப்படின்னா தானிய கடை வீதி அப்படின்னா, கூலம் அப்படின்னா தானியம்னு அர்த்தம், பொன் வீதினா பொற்கடைய உடைய வீதிகள் அப்படின்னும், மன்னவர் வீதி அப்படின்னா மன்னர் வாழும் வீதியும், மறையவர் அப்படின்னா அந்தனர் வீதியும் சொல்லப்படுகிறது. இதுதான் மதுரையோட மிகப்பெரிய சிறப்புகள். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனார், வரகு குண பாண்டியன், அதிவீரராம பாண்டியன் முதல்வரெல்லாம் வந்து மதுரையில வந்து மன்னர்களை ஆட்சி செய்திருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. அதுபோக திருமலை நாயக்கர் மதுரையை வந்து தலைநகராக கொண்டு ஆண்டுட்டு இருந்திருக்காரு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பல நற்பணிகளை செய்திருக்காரு. தாஜ்மஹாலை போன்ற கலைநயத்தோட திருமலை நாயக்கர் மகால்ல வந்து கலைநயங்களோட சிற்பக்கலைகளோட வந்து அந்த மண்டபம் இடம்பெற்றிருக்குது. வள்ளல் பாண்டியத்துறை வந்து மதுரையில வந்து 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவி வளர்த்திட்டு வந்திருக்காரு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், மதுரை மருத்துவக் கல்லூரி இவற்றோடு கலை கல்லூரியும் வந்து இருக்கு. காப்பிய தலைவர் கோவலன் வந்து கொலை செய்யப்பட்ட இடமா வந்து கோவல்பெட்டல் அப்படிங்கிற இடம் வந்து இன்று இருந்துட்டு வருது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் சிலப்பதிகாரமே மதுரை மூதூர் அப்படின்னு குறிப்பிடுவதால் மறுமையோட பழமை போற்றப்படுகிறது. மூதூர் அப்படின்னா முதலிருந்தே வந்தங்காட்டி அதை மூதூர்னு சிலப்பதிகாரமே சொல்லுது. கிபி 2ஆம் நூற்றாண்டோட சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. மீனாட்சி அம்மன் கோவில்ல 4 கோபுரங்களில் பழமையானது கிழக்கு கோபுரம், உயரமானது தெற்கு கோபுரம். 160 அடி உயரமும் 1011 கதை உருவங்களும் உடையதுதான் இந்த மீனாட்சி அம்மன் கோபுரம். மரம் பயன்படுத்தப்படாமல் கட்டப்பட்டிருக்கிறது நாயக்கர் மகால். இதன் ஒவ்வொரு தூண்லும் 82 அடி
19 அடி சுற்றளவும் கொண்டது. மதுரை நாயக்கர் மகால். மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள ஆயிரங்கால் மண்டபம். இதெல்லாம் மதுரையோட சிறப்புகள். தென்னிந்தியாவின் ஏத்தஸ்ன்னு அழைக்கப்படுவது மதுரை. மதுரை என்னும் சொல்லுக்கான பொருள் என்னன்னா இனிமை அப்படின்னு அர்த்தம். பாண்டிய நாடு எதுக்கு சிறப்பு பெற்றதுன்னா முத்து உடையதற்கு சிறப்பு பெற்றது. மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுருபர். 4ஆம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டியத்துறைங்கிறவர். ஓகே, அடுத்தது 6 வகை பெயர் சொற்கள். 6 வகை பெயர் சொற்கள் என்னன்னா பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர். இதுதான் 6 வகையான பெயர் சொற்கள். பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னா பெயர் சொல்லும் 6 வகைப்படும். அது பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர் அப்படின்னு பண்ணப்படும். பொருளை குறிப்பது பொருள் பெயர் அப்படின்னும், பொருள் பெயரும் 2 வகைப்படும். உயிருள்ள பொருட்களை குறிப்பது, உயிரற்ற பொருட்களை குறிப்பது அப்படின்னும். உயிருள்ள பொருட்களா குமரன், மலர்கொடி, தென்னை, செம்பருத்தி, வெள்ளாடு, ஓணான் அப்படின்னு சொல்றது உயிர் உள்ளதும், உயிரற்றது நாற்காலி, அடுப்பு, தட்டு, எண்ணெய், மண், நீர் அப்படின்னு சொல்றதெல்லாம் உயிரற்ற பொருட்களை குறிக்கிறது. ஒரு இடத்தை குறிப்பது என்னன்னு சொல்லுவாங்க இடப்பெயர். இப்போ வீடு, பள்ளி, தெரு, கோயில் அப்படிங்கிறதெல்லாம் இடப்பெயருக்கு எடுத்துக்காட்டு. அதே காலத்தை குறிப்பதனால அது என்னன்னு சொல்லுவாங்க காலப்பெயர். நொடி, வினாடி, மணி, கிழமை, வாரம், திங்கள், மாதம், பருவகாலம் இதெல்லாமே காலத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து சினைப்பெயர்கள் அப்படிங்கும்போது தாவர உறுப்புகளோ இல்லை மனிதரோட உடம்பு உறுப்புகளோ இல்லை விலங்குகளோட உறுப்பு பகுதி, அதாவது ஒரு பொருளோட உறுப்புகளை குறிக்கும், அதாவது உயிர் உள்ள பொருட்களோட உறுப்பு பகுதியை குறிக்கும் போது அது என்னன்னு சொல்லணும்னா சினைப்பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். தாவரங்களோட உறுப்பு பெயர்களை குறித்தாலும் அது சினைப்பெயர்களை தான் வரும். எடுத்துக்காட்டு பூவு அப்படிங்கிறது தலை, கண், காது, மூக்கு, செவி, நாக்கு. பூவு, காய், கனி, அது மாதிரி நகம், வேறு, பல்லு இதெல்லாம் சினைப்பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது பண்பு பெயர். பண்பு பெயர்னா ஒருத்தரோட குணத்தை குறிக்கிறது. குணப்பெயர் நிறம், சுவை, அளவு, வடிவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பிறப்பது தான் என்ன சொல்றாங்க பண்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. 10 மீட்டர் துணி, 5 அடி எண்ணெய், 10 கிலோ அரிசி அப்படின்னு அளவு வைத்து சொல்றது. சிகப்பா இருக்கிறது செம்பருத்தி அப்படிங்கிறதெல்லாம் பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு. தொழில் பெயர் அப்படிங்கிறது தொழில் செய்வதை குறிக்கிற பெயர். இப்போ தொழில்னா படித்தல், கற்பித்தல் இதெல்லாமே தொழிற்பெயர் கீழே வரும். ஓகேங்களா? செய்யற மாதிரி வினைச்சொற்களை முடிகிற தொழில் படித்தல், கற்பித்தல் இதெல்லாம் தொழிற்பெயரை குறிக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பொருள் பெயர் அப்படின்னா கண்ணகி, நாற்காலி. இடப்பெயர்னா வேலூர், நாமக்கல். காலப்பெயர்னா தை, திங்கள், நண்பகல். சினைப்பெயர்னா முகம், கை. குணப்பெயர்னா வட்டம், அழகு. தொழிற்பெயர்னா ஆடல், பாடல். மதுரை என்பது இடப்பெயர். பூங்கொடி பூ பறிக்கிறாள், இதுல பூ அப்படிங்கிறது சினைப்பெயர். சதுரம் என்பது என்ன பெயர் அப்படின்னா சதுரம் அப்படிங்கிறது குணம் பெயர். அடுத்தது நேரிணை, எதிரிணை. நேரிணை, எதிரிணைனா ஒரே பொருளை தரும் இரு சொற்களை பயன்படுத்துவது என்ன சொல்றாங்க நேர் இணையும். எதிர் இணை அப்படிங்கிறது ஆப்போசிட் பொருள் தர பொருட்கள், அதாவது எதிர்பொருள் தரும் சொற்களை பயன்படுத்துவது எதிர் இணை அப்படின்னு சொல்றாங்க. நேரிணைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா கண்ணும் கருத்துமாய். கண்ணும் கருத்துமானா கண்ணை போல கருத்தா பார்த்துக்கிறது. அப்போ கண்ணும் கருத்துமாய்ங்கிறது ரெண்டுமே ஒரே பொருளை தான் குறிக்கக்கூடியது. அதனால இது நேர் இணை. அதுவே பேரும் புகழும். பேரும் புகழும் இரண்டுமே ஒரே வார்த்தையை தான், அதாவது ஒரே பொருளை தான் குறிக்கிறதுங்காட்டி பேரும் புகழும் நேரிணைக்கு எடுத்துக்காட்டு. அதுவே எதிரிணைக்கு எடுத்துக்காட்டு என்ன உயர்வு தாழ்வின்றி. உயர்வு தாழ்வின்றினா உயர்வு தாழ்வு ஆப்போசிட்
அதாவது எதிர்ச்சொல் கூடிய. உயர்வுனா உயரமும் தாழ்வுனா கீழேயும் சொல்றங்காட்டி இது வந்து எதிரிணையும் சேர்ந்த சொற்களும் போது இதை எதிரிணை சொற்கள் அப்படிங்கிறது. அல்லும் பகலும் இரவும் பகலும் அப்படிங்கிறது. இரவும் பகலும் அயராது உழைத்தார், அல்லும் பகலும் அயராது உழைத்தார் அப்படிங்கிறது எதிரிணை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு. ஈடு இணையற்ற அப்படின்னா இது நேரிணை. குற்றங்குறை குற்றங்குறைங்கிறதும் நேரிணை. தங்கு தடையின்றி இதுவும் நேரிணை. அல்லும் பகலும்ங்கிறது எதிரிணை. ஓங்கி உயர்ந்த நாளும் எதிரிணை. கீரியும் பாம்புங்கிறது எதிரிணை. ஓகேங்களா? இதெல்லாம் எதிரிணை, இதெல்லாம் நேரிணை. ஓகே. அடுத்தது ஏர்முனை. ஏர்முனைக்கு நேரே எதுவும் இல்லை என்று நம் வாழ்வில் பஞ்சமே இல்லை. பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதும் காய்ப்பதும் மாறியினாலே, நாம் சேமமுற நாள் முழுவதும் உழைத்ததனாலே இந்த தேசமெல்லாம் செழித்தது நம் கையாலே. நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக, நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக, அது நெல்மலியாய் விளைஞ்சிருக்குது கொத்து கொத்தாக. பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக, அடிச்சு பதறு நீக்கி குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக. வளர்ந்து விட்ட பெண் போல உனக்கு வெக்கமா, தலை வளைஞ்சு சும்மா பார்க்கிறியே தரையின் பக்கமா, இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா, என் மனைக்கு வரக்காதிருக்கும் நீதான் என் சொத்தம்மா அப்படிங்கிறாங்க. அதாவது மருகதாசியார் வந்து பாடியிருக்காரு. ஏர்முனைங்கும் போது பயிரை பற்றி இந்த இடத்துல பாடியிருக்காரு. உழவு தொழிலுக்கு இணையான தொழில் உலகில் எதுவும் இல்லை, நம் வாழ்விலும் பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லி பயிரை பற்றி இவர் கவிதையாக வடிச்சிருக்காங்க. மருகதாசியாரோட பாடல் என்ன அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க. ஏர்முனை அப்படிங்கிறது மாறினா மலை, சேமம்னா நலம், தேசம்னா நாடு, முற்றுனா குவியல், நெத்தி அப்படின்னா நெற்றி. மருகதாசியார் வந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேலக்குடியில் பிறந்திருக்காரு. ஐயம்பெருமாள், மிளகாமி அம்மாள் இவங்க தான் பெற்றோர்கள். இவர் என்னன்னு சொல்லுவாங்க, திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வாழ்ந்த காலம் 1920 to 1989 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்காரு. திரைக்கவி திலகம் மருகதாசியார் பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பு கீழே உள்ள கவிதை தான் நம்மளுக்கு பாடமா வந்திருக்கு. சமூகம் அப்படிங்கிற தலைப்பு கீழே உள்ள கவிதை. அடுத்தது அம்மானை, சுவாமிநாத தேசிகர் பாடியிருக்காங்க. வீரன் நெடுவேல் வியன் செந்தில் எம்பெருமான், பாரில் உயிரெல்லாம் படைத்ததன் கான் அம்மானை, பாரில் உயிரெல்லாம் படைத்தானே யாமாகில், ஒளிபருந்திய நெடிய வேலை ஏந்தும் வீரனும் பெருமையும் பொருந்திய திருச்செந்தூரில் விளங்குபவன் முருகனை பற்றி பாடியிருக்காரு. முருகப்பெருமானே. திருச்சது வந்து ஒரு வகை காய் விளையாட்டு, இது பெண்கள் விளையாட்டுக்குரியது. அம்மானை அப்படிங்கிறது பெண்கள் விளையாட்டுக்குரியது. பெண்கள் வந்து மூவர் வட்டமாக உட்கார்ந்துக்கிட்டு கல்லை மேலெறிந்து பிடித்தவாறு அம்மானை விளையாட்டு. அங்கனம் ஆடுங்கால், முதலாம் மாணவர் இரண்டாம் மாணவர் ஒரு ஃபஸ்ட்டு முதலாம் மாணவரும் இரண்டாம் மாணவர்கிட்ட ஒரு கருத்தை சொல்லுவார். அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கிறவங்க மூணாவது உட்காந்துக்கிட்டங்கிட்ட ஒன்று சொல்லணும். அப்படியே அது வினாவாக கேட்டு விடையை அமைக்கிற மாதிரி பாடி விளையாடுறதா அம்மானை விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தர் கலம்பகம் அப்படிங்கிற நூலை இயற்றியவர் வந்து ஈசன் தேசிகர் அப்படிங்கிறது வந்து தண்டவமூர்த்தி என்பவருக்கு மகனா பிறந்திருக்காரு. மயிலேறும் பெருமான் அப்படிங்கிற இடத்துல கல்வி பயின்றிருக்காரு. திருவாரூரை ஞான தேசிகர் அம்பலமான தேசிக மூர்த்திக்கு தொண்டராய் இருந்திருக்காரு. திருச்செந்தூர் கலம்பகம் அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கணங்கள் ஒன்று. கலம்பகம் அப்படின்னா பிரிச்சா களம் கூட்டல் பகம் அப்படின்னு பிரிக்கணும். களம்னா 12, பகம்னா 6 அப்படின்னு பொருள்படும். 11 உறுப்பு 17. அடுத்து வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம் அப்படின்னு ஒவ்வொன்றை பற்றி போட்டிருக்காங்க. வினைமுற்று அப்படின்னா ஒரு செயல் வந்து முற்று பெற்றதனை உணர்த்துவது தான் என்ன அப்படின்னா வினைமுற்று. ஒரு செயல் முற்று பெற்றதனை உணர்த்துவது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தான் அப்படின்னா வந்துட்டான்
அதனால முற்று பெற்றுச்சு, அதனால இதை வினை முற்று அப்படின்னு சொல்லுவாங்க. முற்று பெறாத வினை எச்சம், அதாவது முற்று பெறாத வினை சொற்களை வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழுத்த பழுத்த அப்படின்னா அது இந்த இடத்துல வினை முற்று பெறல, த அப்படின்னு நிக்குது, அதனால இதை வந்து வினை எச்சம் அப்படிம்பாங்க. வினை முற்று அப்படிங்கிறது 3 காலங்களில் ஒன்றை உணர்த்தும். ஏதாவது ஒரு காலத்தை வந்தான், இல்லைன்னா சென்றான், இல்ல வருகின்றான் அப்படின்னு நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் 3 காலத்துல ஏதோ ஒரு காலத்தை சொல்லும். திணை, பால், எண், வடிவம் ஆகியவற்றை காட்டும். இதைதான் என்னன்னு சொல்றாங்க, வினை முற்று அப்படிம்பாங்க. அதுவே வந்து வினை எச்சம் அப்படிங்கும்போது இது வந்து பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினை சொல்லத்தான் என்ன சொல்லுவாங்க, பெயரெச்சம் அப்படிங்கிறாங்க. வினை எச்சம் அப்படின்னா முற்று பெறாத வினை சொற்கள் தான் வினை எச்சம் அப்படிங்கிறோம். அதுவே வந்து பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினை சொற்களை என்னன்னு சொல்லுவாங்க, பெயரெச்சம் அப்படிம்பாங்க. இது வந்து 3 காலத்திலும் வரும், 3 காலத்திலும் வரும். அதே நேரத்துல எதிர்காலத்திலும் எவ்வாறு வரும் என்று 3 காலத்திலும் வந்து பெயரெச்சம் வினையெச்சம் 2மே வரும் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, இதுல யாழினி கடுமையாக உழைத்தாள் அப்படிங்கும்போது இது வினை முற்று, உழைத்தாள் அப்படின்னு முடிஞ்சிருக்குது, உழைத்தாள் அப்படின்னு முடிஞ்சிருக்கு, அப்ப இது வினை முற்று. நன்கு படித்த மாணவன் முதல் மதிப்பெண் பெற்றான். இந்த இடத்துல படித்த மாணவன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பெயரெச்சம் அப்படின்னு வரும். ஏன்னா பெயரை கொண்டு முடிக்கிறங்காட்டி இது பெயரெச்சம். குழந்தை ஆடி பாடி மகிழ்ந்தார். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா பாடி அப்படிங்கும்போது, ஆடி பாடிங்கும்போது இது வினை எச்சம் அப்படின்னு வரும். பாதியோட தான் இருக்கு பாடி அப்படின்னு. அது இம்பார்ட்டன்ட், இது முக்கியமானது, இம்பார்ட்டன்ட். இளமை பெயர்கள் மரபு சொற்கள் அப்படிங்கிறது தாவரங்களோட காயோட இளமை பெயர்கள் என்னென்ன வரும் அப்படின்னா அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, வாழை கச்சல். அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, வாழை கச்சல், வெள்ளரி பிஞ்சு, தென்னங்குரும்பை, மாவடு. இது வந்து தாவரங்களோட இளமை பெயர்கள். விலங்குகளோட இளமை பெயர்கள் குருவி குஞ்சு, கழுதை குட்டி, மான் கண்டு, சிங்க குருளை, கோழி குஞ்சு, எருமை கன்று, நாய்க்குட்டி, புலிப்பரல், ஆட்டுக்குட்டி, பன்றிக்குட்டி, பூனைக்குட்டி, கீரிப்பிள்ளை. இதெல்லாம் வந்து விலங்குகளோட இளமை பெயர்கள். ஒளி மரபுகள்னா குயில் கூவும், கிளி கொஞ்சும், சிங்கம் முழங்கும், மயில் அகவும், கூகை குளரும், நரி ஊளையிடும், காகம் கரையும், குதிரை கனைக்கும், யானை பிளிரும். அப்பம் தின்னு, நெல் தூற்று, நீர் பாய்ச்சு, காய்கறி அரி, களைப்பறி, பாட்டு பாடு, இலைப்பறி, பழம் தின், மலர் கொய். இதெல்லாம் வந்து மரபு பெயர்கள். காகம் அப்படின்னா கரையும், குதிரைனா கனைக்கும், சிங்கம் அப்படின்னா முழங்கும், நரி என்றால் ஊளையிடும், குயில் என்றால் கூவும். இது 7ஆம் வகுப்பு பருவம் 3ல் இருக்கிற முக்கியமான தலைப்புகளை பத்தி பார்க்கலாம். பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதியவர். இவர் வந்து புதுக்கவிதை ஆசிரியர்கள். இதுல முக்கியமானது மட்டும் பார்த்துக்கலாம். நீயன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ, நீயன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ, ஒளியுண்டோ நிலமுண்டோ, நீருண்டோ, என்னிடம் வாழ்த்து பொருளும் உண்டோ, கதிரவா கனிந்து வருவாய், கரும்பும் மணமும் இனிப்பாம், உயிரும் நின்னடி படைத்து விட்டோம், கதிரவா ஏற்று மகிழ்வாய், உயர்ந்தவா உயிரின் முதலே அப்படின்னு சொல்லி சூரியனை பத்தி பிச்சமூர்த்தி அவர்கள் பாடியிருக்காங்க. பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் என்ன? பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் வெங்கட மகாலிங்கம். இவரோட புனைப்பெயர் தான் பிச்சமூர்த்தி. இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்துல வந்து பிறந்தாரு. 1924 38 வரைக்கும் வழக்கறிஞரா பணியாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் 1938 1954 வரைக்கும் கோவில நிர்வாக அலுவலரா பணியாற்றிருக்காரு. இவர் கவிதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள்,
ஓரங்க நாடகங்கள் எல்லாம் இயற்றியிருக்காரு. நிறைய புது கவிதைகள், மரபு கவிதைகள் எல்லாம் இயற்றியிருக்காரு. அதுபோக நாடகங்களையும் இயற்றியிருக்காரு. இலக்கியத்துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்ந்திருக்காரு. இவர் புது கவிதையின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பும் விளைவித்தன இவரது படைப்புகள். நான் பிச்சமூர்த்தியோட கவிதைகள் என்னும் நூல்ல 83 கவிதைகள் இடம்பெற்றிருக்கு. அதுல ஒன்றுதான் பொங்கல் வழிபாடு அப்படிங்கிற கவிதை பாடமா வந்திருக்கு. கனகம் அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்? பொன். புறவி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். இந்த சொல் பொருள்ல திரு அப்படின்னா செல்வம், நிவேதம்னா படை அமுது, கனகம்னா பொன், புதுரைனா குதிரை, கோண அரசன், கடுகின விரைந்து. கடுகி அப்படின்னா விரைந்து. அடுத்தது உழவின் சிறப்பு. உழவு தொழிலோட சிறப்பை கம்பர் சொல்லியிருக்காரு. மேலி பிடிக்கும் கை வேல்வேந்தர். மேலி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை. ஆழி தரித்ததே அருளும் கை. சூழ்வினையை நீக்கும் கை என்றும் நிலைக்கும் கை. நீடூழி காக்கும் கை காலாளர் கை அப்படின்னு உழவரோட கையை இந்த இடத்துல கம்பர் போட்டிருக்காரு. ஏர் பிடித்து உழவு செய்கின்ற கைகளாம் வேற்படையை கையிலே பிடித்துள்ள மன்னர்களுக்கு ஆர்வத்தோடு நோக்கின்ற கைகளாம். மோதிரம் அணிந்துள்ள உன் கைகள் வருபவருக்கெல்லாம் வரையாது வணங்கும் கையாம். ஏழை மக்கள் வறுமை துன்பமாகிய பசியை போக்கும் கை அப்படின்னு உழவர்களோட கையை இங்க இடத்துல போட்டிருக்காரு. மேலி அப்படின்னா கலப்பை. மேலி அப்படின்னா கலப்பை. ஏர் கலப்பை இல்லைன்னா ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேந்தர்னா மன்னர். ஆழி என்றால் மோதிரம். சூழ்வினை அப்படின்னா உண்டாக்கும் வறுமை துன்பம், அதுதான் சூழ்வினை. கரலர் அப்படின்னா மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர். கரலர் அப்படின்னா மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர்கள். கம்பர் அவர் தேரெழுந்தூர் மயிலாடுதுறைக்கு அடியில பிறந்திருக்காரு. ஆதரித்தவர் சடையப்ப வள்ளர். இயற்றிய நூல்கள் கம்பராமாயணம், சடகோபர் அந்ததி, ஏறெழுபது, சரஸ்வதி அந்ததி, திருக்கை வாழ்க்கை கம்பரோட நூல்கள். கல்வி பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். இவர் வாழ்ந்த காலம் 12ஆம் நூற்றாண்டு. அடுத்து வேளாண்மையை பத்தி போட்டிருக்கோம். அதுல வேளாண்மையில பயன்படும் பஞ்சகாவியம்ங்கிறது கோமயம், சாணம், பால், தயிர், நெய் எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி செய்யறதா இந்த பஞ்சகாவியம் அப்படிங்கிறது. களை எடுத்தல் அப்படிங்கிறது அந்த பயிருக்குள்ள வேண்டாத நூற்களெல்லாம் எடுக்கிறதா களை எடுத்தல். ஏரினும் நன்றால் எருவிடுதல் கண்டபின் நீரினும் நன்றான் காப்பு அப்படின்னு குறள் 1038 சொல்லப்படுகிறது. காப்பு அப்படின்னா காத்தல். பயிர்களை பூச்சி தாக்காதவாறு காக்கிறதான் காத்தல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேளாண் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா கோவையில இருக்குது. அடுத்தது வேற்றுமை அடைமொழி மூவகை போலி அப்படின்னு சொல்லி இருக்கு. வேற்றுமை அடைமொழி மூவகை போலி. வேற்றுமை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் 8 வேற்றுமை உறுப்புகள் இருக்கு. அதுல 6 மட்டும்தான் உறுப்பு இருக்கு. முதலுக்கு கடைசிக்கும் உறுப்பு இருக்காது. அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க? வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர் சொல்லின் இறுதியில் அமைந்து பொருள் வேறுபாட்டை செய்யும் உறுப்புகளை வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேற்றுமை உறுப்புகள் வர்றதான் வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. பெயரை வேறுபடுத்தி காட்டும் உறுப்பு வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுல முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமைன்னு 8 வகைப்படும். முதல் வேற்றுமையில உறுப்பு கிடையாது. முதல் வேற்றுமையை என்னன்னு சொல்லுவாங்க? எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. வினையும் பெயரையும் வினாவையும் பயனிலையும் கொண்டு முடியறதுனால கண்ணன் வந்தான் அப்படின்னு வரும். அவன் கண்ணன் அப்படின்னு வரும். அவன் யார் அப்படின்னு முடியறங்காட்டி முதல் வேற்றுமைக்கு உறுப்பு இருக்காது. அதனால அது எழுவாய் வேற்றுமை பயனிலையை கொண்டு முடியும். ஒண்ணு வினை பயனிலையா இருக்கும், இல்ல பெயர் பயனிலையா இருக்கும், இல்லைன்னா வினா பயனிலையா இருக்கும். 2ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது ஐ.
இரண்டாம் வேற்றுமையோட உறுப்பு ஐ. வளவன் செய்யுள் படித்தான். தொடர்ல செய்யுள் அப்படிங்கிறது இந்த இடத்துல செய்யுளை அப்படின்னு வருதுல, முடியும் போது செய்யுளை படித்தான் அப்படிங்கும் போது ஐ அப்படிங்கிற உறுப்பு வந்திருக்கு. அதனால இது என்ன சொல்லுவாங்க, இரண்டாம் வேற்றுமை பொருள் வர்றதுனால இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாம் வேற்றுமையோட உறுப்புகள் ஆல், அன், ஒடு, ஓடு, உடன் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமையோட உறுப்புகள். நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது அப்படின்னா இங்க ஆள் வந்திருக்கு. தூங்கு கையால் ஓங்கு நடை, தூங்கு கையால் ஓங்கு நடைனா ஆள் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்திருக்கு. தாயோடு மகள் வந்தாள், தாயோடு அப்படின்னும். தந்தையோடு அப்படின்னா தந்தையோடு மகள் வந்தாள்னு. தந்தையுடன் அப்படிங்கும்போது இந்த உடன். இதுதான் என்னன்னு சொல்றாங்க, மூன்றாம் வேற்றுமை உறுப்பு அப்படிம்பாங்க. நான்காம் வேற்றுமை உறுப்பு கு. அதான் நான்காம் வேற்றுமை உறுப்பு வரும். ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இல், இன். நான்காம் வேற்றுமை உறுப்பு கு, ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இல், இன். ஆறாம் வேற்றுமை உறுப்பு அது அப்படின்னும். ஏழாம் வேற்றுமை உறுப்பு கண், உள், மேல், கீழ் அப்படின்னு வரும். எட்டாம் வேற்றுமைக்கு உருபு இல்லை. அதை என்னன்னு சொல்லுவாங்க, விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வேற்றுமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அமுதா டேஸ் எழுதினாள் அப்படின்னா பாடத்தை எழுதினாள் அப்படின்னு வரணும். முருகன் டேஸ் உயர்ந்தான்னா உழைப்பால் உயர்ந்தான் அப்படின்னு வரணும். பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர் அப்படின்னு வரணும். அடைமொழி அப்படின்னா என்னன்னா, நிலவுக்கு அடைமொழி உள்ளது. வெண்மை அப்படிங்கிறது வெண்ணிலவு. வெண்ணிலவு அப்படிங்கிறதுல வெண்மை அப்படிங்கிறது நிலவுக்கு அடைமொழியா வந்திருக்கு. வெண்ணிலவு அப்படிங்கிறது வெள்ளை நிலவா இருக்கு அப்படிங்கிறது வெண்மைங்கிறது நிலவுக்கு அடைமொழியா வந்திருக்கு. இதைத்தான் அடைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. பல வகைப்பட்ட இருக்கும் ஒரு பொருளை பொதுவாக சுட்டி காட்டுவதற்கு ஒரு பொருளை குறிக்கிறதா என்னன்னு சொல்றாங்க, அடைமொழி அப்படின்னு சொல்றாங்க. இனமுள்ள அடைமொழி அப்படின்னு இருக்குது. அதாவது பொருட்களை இனம் பிரித்தரல உறவும் அடைமொழிகளை இனமுள்ள அடைமொழி அப்படின்னும், பொருட்களை இனம் பிரிக்க முடியாததை இனமில்லா அடைமொழிகள் அப்படின்னு சொல்லி இரண்டு வேறுபட்ட அடைமொழிகள்ல இருக்கு. அடுத்தது மூவகை போலிகள். போலி அப்படின்னாவே என்ன அர்த்தம், போல இருத்தல் அப்படின்னு அர்த்தம். போலி அப்படின்னா போல இருக்கிறது. போலியோட 3 வகைகள் என்னன்னா, முதல் போலி, இடைப்போலி, இறுதி போலி அப்படின்னு சொல்லி 3 வகைப்படும். முதல் போலினா மஞ்சு, முதல் எழுத்து மாறி இருக்குது, மைந்து அப்படின்னும். மையல் அப்படின்னா மையல் அப்படின்னு மாறி இருக்குது, முதல் போலி அப்படின்னும். இடைப்போலினா இரண்டாவது எழுத்து, அதாவது இடையில வர எழுத்து, முரசுனா முரைசு அப்படின்னு போடுறது இடைப்போலி அப்படின்னும். இறுதி போலினா இறுதி எழுத்து மாறி இருக்கிறது, அறம் அப்படின்னா அரண். இதைத்தான் போலி அப்படின்னு சொல்றாங்க. இது போக எல்லாமே மாறி இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்க, முற்றும் போலி அப்படின்னு சொல்லுவாங்க. 5 5 அப்படிங்கிறது 5 அப்படின்னு இருக்கும். 5ங்கிறது 5 அப்படின்னு இருக்கிறது முற்றுப்போலிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து என்னன்னா, பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல். இது முக்கியமானது. அனுமதினா இசைவு, ஆதவன்னா ஞாயிறு, ஆரம்பம்னா தொடக்கம், அஸ்தினா சொத்து, இம்சைனா துன்பம், இருதயம்னா நெஞ்சம், ஈசன்னா இறைவன், உபசரித்தல்னா விருந்தோம்பல். அப்படின்னா திருப்பணி நன்கொடை, உசார்னா விழிப்பு, யதார்த்தம்னா இயல்பு, ஐதீகம்னா உலக வழக்கு, காகிதம்னா தாள், கிரீடம்னா மணிமூடி, குபேரனா பெருஞ்செல்வன். பிறமொழி சொற்களை நீக்கி தமிழ்ச்சொல்லா எழுது அப்படின்னா, இந்த வேலையில் சேர அந்தஸ்து வேண்டும் அப்படின்னா அந்தஸ்து இல்லை, தகுதி வேண்டும். கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். அக்கிரமம் அப்படிங்கிறது இந்த இடத்துல துன்பம் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் துன்பங்களை செய்தார். ஆகாசத்தில் பச்சி பறந்தது அப்படின்னா ஆகாயத்தில், அதாவது வானத்தில் பறவை பறந்தது. புஷ்பமின்றி அபிஷேகம் உண்டாகுமா அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது புஷ்பமின்றினா பூவின்றி, அபிஷேகம்னா ஆராதனை, உண்டாகுமா உண்டோ. 3 வகை. 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 3
அடுத்தது இதில் திருக்குறள், முக்கியமான திருக்குறள், அதோட திருக்குறளில் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். நூல்களை குற்றமாற கற்க வேண்டும், அதே மாதிரி கற்ற வழியில் நடக்க வேண்டும். நல்ல நூல்களை எப்படி கற்கணும்? குற்றம் இல்லாமல் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா மட்டும் போடாது, கற்ற வழியில் நல்ல வழியில் நடக்கணும். அதுதான் கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அடுத்தது எது ரெண்டுமே மனிதர்களுக்கு கண்களை போன்றது அப்படின்னா, எண்ணும் எழுத்தும் மனிதர்களுக்கு கண்ணை போன்றது. கல்வி கற்றவர் என்னன்னு சொல்லுவாங்க? கண் உடையவர் அப்படின்னும், கல்லாதவர்களை முகத்துல 2 புண் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவில் சிறந்தவர் புலவர்களுடன் பேசி பழகுதல் மகிழ்ச்சியா இருக்கும். அதே நேரத்துல அவர்களை விற்று பிரியும் போது இனி எப்பொழுது இவர்களை காண்போமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவதுதான் ஒரு புலவரோட இயல்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. உவப்ப அப்படின்னா மகிழ, தலை கூடின ஒன்று சேர்ந்து. எண்ண எண்கள் கணக்கு எழுத்துன இலக்கண இலக்கியங்கள். கசடுன குற்றம், நிற்கன கற்றவாறு நடக்க. அடுத்தது செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பதைப் போல கற்றார் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். இப்போ செல்வம் இருக்கவங்கிட்ட போய் ஏழைக எப்படி நின்று காசு வாங்கிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி கற்றவர் முன்னாடி போய் பணிந்து நிற்கணும். அப்போ தான் நாம் உயர முடியும். அப்படி பணிந்து நிற்கல அப்படின்னா அவங்க தாழ்ந்து தான் போவாங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இங்கே விளக்கியிருக்காரு. உடையார்னா செல்வம், இல்லார்னா ஏழை, கற்று அப்படின்னா கவலைப்பற்று, கடையார்னா தாழ்ந்தவர்னு அர்த்தம், கடையில் இருக்குன்னா கீழ்நிலைன்னு அர்த்தம். அடுத்தது மணற்பாங்கான இடத்துல தோண்டி தோண்ட நீர் சுரக்கும், அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்கத்தான் அவரோட அறிவு வளரும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. அடுத்தது கற்றவன் எந்த நாடும் தன் நாடு, எந்த ஊரும் தன் ஊரா இருக்கும். இதை தெரிஞ்சு சில பேர் சாகிற வரைக்கும் கல்வி கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கேட்குறாங்க. சாந்துணையும் சாகும் வரையும் யாதனும் நாடாமல் ஊறாமல் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருத்தர் ஒரு பிறவியில தான் கல்வி கற்ற நல்ல அறிவு அப்படிங்கிறது அவருக்கு 7 பிறப்புகளுக்கும் பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுறார். அதாவது இவ்வளவு சிறப்பானது கல்வி அப்படின்னு உயர்வா சொல்றாரு. ஏமாப்புனா பாதுகாப்பு. தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதை கண்டு கற்றவர் மேல் மேலும் கற்க விரும்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க. காமுறுமர் அப்படின்னா விரும்புவர் அப்படின்னு அர்த்தம். ஒருவருக்கு அழியாத செல்வம் அப்படின்னு என்னது? கல்விதான் அழியாத செல்வம், மற்ற செல்வங்கள் எல்லாமே செல்வம் ஆகாது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். விழுஞ்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம், மாடு அப்படின்னாலும் செல்வம். கூடி உள்ள பிரிதல் அனைத்ததே புலவர் தொழில். ஒருமைத்தன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு, கல்வி ஒருமைத்தன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு. எழுமையும் ஏமா புடைத்து. கேடு விழுஞ்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. ஓகே. முக்கூடற் பல்லு அப்படிங்கிறது அதனோட ஆசிரியர் யாருன்னே தெரியல. ஆயினும் நாடப்பாங்கில் இந்த நூலை இயற்றியவர் எண்ணினா புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லு அப்படிங்கிறது நீர் நிறைந்த பள்ளமான சேற்று நிலப்பகுதியில் உழவு தொழில் செய்து வாழும் பாமர மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறுவதனால இது என்னன்னு சொல்றாங்க? முக்கூடற் பல்லு அப்படின்னு சொல்றாங்க. திருநெல்வேலிக்கு சற்று வடகிழக்குல தன்பொருணை நரி, சிற்றாறு, கோதாண்டராமன் ஆறு ஆகிய 3 ஆறுகளும் கூடு இடத்தைத்தான் என்னன்னு சொல்றாங்க? முக்கூடல் அப்படின்னும், அங்க இருக்கிற ஆசூர் வடகரை நாடு அப்படிங்கிற பெயரும் உண்டு. தென்பால் உள்ள பகுதியை சிவலமங்கை தென்கரை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தென்கரை நாடுல மருத்தீசர் வீற்றிருக்கும் ஊர் தான் மருதூர்.
முக்கூடல்ல வாழும் பள்ளியில மூத்த மனைவி மருதூரில் வாழ்ந்த பள்ளியில இது வேண்டியதில்லை, சிலபஸ் இல்லை. அப்புறத்து தமிழக விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, விளையாட்டுன்னா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. தமிழக விளையாட்டு அப்படின்னா எது வரும்? பம்பரம், கிள்ளிந்தாண்டு, உப்பு விளையாட்டு, கள்ளன் காவலன், கோழி, கிட்டிப்புள்ளி, காற்றாடி, பந்து விளையாட்டு, ஒற்றையா இரட்டையா, நீச்சல், இதெல்லாம் சிறுவர்களுக்கான விளையாட்டு. பூ பறிக்கிறது, கரகர வண்டி, தட்டாங்கல், பல்லாங்குழி, ஊஞ்சல், தாயம், இதெல்லாம் சிறுமிகளுக்கான விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது போக இது குழந்தைகளுக்கான விளையாட்டு. அது பண்டைய காலத்துகளுக்கு தமிழர்களுக்கான விளையாட்டு அப்படிங்கிறது தழுவுதல் அப்படிங்கிறது, மற்போர், ஏறு தருவுதல், வேட்டையாடுதல், நீரில் மூழ்கி மணல் எடுத்தல், இதெல்லாம் தமிழர்களோட விளையாட்டா பண்டைய காலத்துல இருந்து வந்துட்டு இருக்குது. ஏறு தருவல் அப்படிங்கிறது வீர விளையாட்டு. முல்லை நில மக்கள் பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. கொம்பிலே உள்ள காளையினோட தெம்பு என்றிருந்து வீரர்கள் காளையோட கொம்பை பிடித்து அதை அடக்கிறது தான் ஏறு தருதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசர்கள் வாழும் தலைநகரங்களில் யானை போர் நடைபெறுவதற்கும் அதனை காண்பதற்கும் தனி இடங்கள் இருந்திருக்கு. மதுரையில தமுக்க மைதானம் இதுக்கு எடுத்துக்காட்டா இருந்திருக்குது. கோழியூர் அப்படிங்கிறது அதற்காக அமைந்தது. ஆட்டுக்கிடா போர், சேவல் போர் எல்லாம் நடைபெறக்கு கோழியூர் அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்கு. சோழ நாட்டில் பழைய தலைநகரா இருந்த உரந்தை ஊர்ல இருந்திருக்கு. ஏறு தழுவினாரை மகளிர் விரும்பி மணந்தனர். சிலம்பாட்டம் தமிழர்களின் தற்காப்பு கலையில ஒண்ணு என்ன அப்படின்னா சிலம்பாட்டம். உலக அளவில் தமிழர்களோட வீர விளையாட்டு கபடி, சடுகுடு அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. இது தமிழர்களோட விளையாட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான் இருக்கு இதுல. சொல் அப்படின்னா என்னது? ஒரு எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வரதான் என்ன அப்படின்னா சொல் அப்படிம்போம். சொல் அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கக்கூடியதா இருக்கும். அதைத்தான் சொல் அப்படிங்கிறோம். சொல்லுங்கும் போதே பகுபதம், பகாபதம் அப்படின்னு எண்களை வகைப்படுத்தியிருக்காங்க. சொல்ல பிரிக்க முடிஞ்சா அது பகுபதம் அப்படின்னும், சொல்ல பிரிக்க முடியலைன்னா பகாபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதம் என்றால் சொல் என்றும் ஒரே ஒன்றுதான். மொழி, கிளவி அதெல்லாமே சொல்லோட வேறு பெயர். சொல், பதம், மொழி, கிளவி எல்லாமே ஒரே பொருளை குறிக்கக்கூடியது. தை, பை, கை, பூ, தீ, வை, தா இதெல்லாம் சொற்கள். ஈரெழுத்து சொற்கள், ஒரு எழுத்து சொற்கள். எழுத்து பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தா அது எழுத்து தொடர் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதுகோல், சந்தை, மாடு அப்படிங்கிறது. பகாபதம் அப்படின்னா பிரித்தால் அது பொருள் தராது. பகா அப்படின்னா பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். இப்போ மண்ணு, கல்லு, பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டா பிரிச்சோம்னா நட அப்படின்னா, இப்போ மண்ணுனா மா பிளஸ் இன்னுன்னு வரும். இதுல ஏதாவது பொருள் இருக்குதானே? இல்லை. நடனா நா பிளஸ் டா அப்படின்னு வரும். அப்போ இதுல ஏதாவது பொருள் இருக்குதானே? கிடையவே கிடையாது. ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்க? பகாபதம். பிரிக்க முடியாது. பிரிச்சா பொருள் இல்லைன்னு அர்த்தம். பகுபதம் அப்படின்னா ஒரு சொல்ல பிரித்தோம்னா பொருள் வரும். அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க? பகுபதம் அப்படின்னும். பகுபதத்தோட உறுப்புகள் எத்தனை அப்படின்னா 6 உறுப்புகள் இருக்கு. அது என்னன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம். பகுபதத்தோட உறுப்புகள் 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம் அப்படிங்கிறது. இது சும்மா குரல் பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்காவை போல் பூமிதனிலே யாங்கானுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஓமையராய் செவிடராய் கூடர்களால் வாழ்கின்றோம் ஒரு சொல் கேளீர். சேமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க செழிக்க செய்வீர் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா பாரதியார். பாரதியார் தான் சொல்லியிருக்காரு.
சொற்றொடரோட வகைகள் அப்படின்னு போட்டிருக்கு. சொற்றொடர் வந்து இங்க 4 வகைப்படும். ஏன்னா செய்தி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொற்றொடர் வந்து 4 வகைப்படும். எடுத்துக்காட்டு, நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது அப்படின்னா செய்தி தொடர். ஆண்டு விழா நேற்று நடந்திருக்குன்னு ஒரு செய்தியை சொல்றாங்க, அதனால இது செய்தி தொடர். உன் இருப்பிடம் எங்கு உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க, அப்ப இது வினா தொடர். இளமையில் கல் அப்படிங்கிறது அறிவுரை, அப்போ இத கட்டளையா சொல்ற மாதிரி கட்டளை தொடர் அப்படின்னு அர்த்தம். என்ன இந்த ஓவியத்தின் அழகு அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர். நாள்தோறும் உடற்பயிற்சி செய் அப்படின்னா இந்த இடத்துல கட்டளையிடுற மாதிரி சொன்னாவே அது கட்டளை தொடர் அப்படின்னு வரும். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல செய்தி தொடரா மாறிடும். இப்போ மாற்றுத்திறனாளரை மதித்தல் வேண்டும் அப்படிங்கிறது கட்டளை தொடர் அப்படின்னா மாற்றுத்திறனாளியை மதி அப்படின்னு அர்த்தம். மதின்னு முடியும். மதினா அவங்கள மதிக்கணும்னு அர்த்தம். கட்டளை தொடரா அப்படித்தான் வரும். உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படின்னா உடன்பாட்டு தொடரா ஆக்கணும். உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படின்னு போட்டா உடன்பாட்டு தொடரானா உழைத்தவர் தான் ஊதியம் பெறுவர் அப்படின்னு மாத்துறது. சரி, ஓகே. இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல்ங்கிறது அவையோட வாக்கு. எங்கள் தமிழ், ஓகேங்களா. இது எழுதியவர் பாரதிதாசன். இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தருமடி வாய்த்தால் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திடலாம் பெற்ற பேரு. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் யாங்கண்டதில்லை நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்கும் தமிழ் மீதில் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் பாடியிருக்காரு. தமிழ் எங்கள் உயிர் என்றதாலே வெல்லுந் தரமொன்றும் தமிழருங் இப்புவி மேலே அப்படிங்கிறாரு. கதினா துணை, பேருனா செல்வம், நனினா மிகுதி, தரம்னா தகுதி, புவினா பேருனா செல்வம், நனினா மிகுதி, தரம்னா தகுதி, புவினா உலகம். பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் என்னன்னு மாத்திட்டாரு, பாரதிதாசன்கிற பெயரை மாத்திட்டாரு. இவரோட பெற்றோர் கனகசபை லட்சுமி அம்மையார். தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் இந்த 3 மொழிகளிலுமே புலமை பெற்றவர். இவரோட பாடல்கள் எது அப்படின்னா குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையர், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இதெல்லாம் பாரதிதாசனோட கவிதைகள். பாரதிதாசனோட கவிதைகள் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருந்து தான் எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு. சீவக சிந்தாமணி, வீழ்ந்து வெண்மலை தவழும் விண்ணுறு பெரும்வரை பெரும்பாம்பு ஊழ்ந்து தோளுரிப் பணம்போல் ஒத்த ஊழ்ந்து தோளுரிப் பணம்போல ஒத்த மற்றவற்றருவி தாழ்ந்து வீழ்ந்தவை முழவின் ததும்பின் மதுகரம் பாடச் சூழ்ந்து மாமயிலடி நாடகம் துலங்குறு தனவே. திருத்தக்க தேவர், சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர் அப்படின்னும். விண்ண வானம், வரைவுன மலை, முழவுன மத்தளம், மதுக்கரம்னா தேன் உண்ணும் வண்டு அப்படின்னு அர்த்தம். திருத்தக்க தேவர் வந்து சோழ அரச குலத்துல பிறந்தவர், சமண சமயத்தை சார்ந்தவர். இவரது காலம் வந்து 10ஆம் நூற்றாண்டு, கிபி 10ஆம் நூற்றாண்டு சார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் பாடிய மற்றொரு நூல் என்ன அப்படின்னா நரிவிருத்தம். ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்றுதான் என்ன அப்படின்னா சீவக சிந்தாமணி. சீவகன் அப்படிங்கிறவர் தான் இதனோட பாட்டுடை தலைவரா இருந்திருக்காரு. இந்நூல் என்னன்னு சொல்லுவாங்க, மனநூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓவியக்கலை.
ஓவியக்கலை தமிழ் மொழியோட தமிழர்களோட சிறப்புகளில் ஒன்று. அதனால இதுவும் வந்து சிலபஸில் இருக்கிற டாபிக் தான். ஓவியக்கலை கிமு 2000 அதாவது 2000 ஆண்டுக்கு முற்பட்டே வந்து மக்கள் வந்து இனக்குழுக்களாக அங்கங்கே தங்கி வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. தமிழகத்தில் வந்து 25க்கு மேற்பட்ட குகை ஓவியங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் சங்க காலத்துக்கு முன்னரே வந்து ஓவியம் வரையப்பட்டிருக்கிறதுக்கான சான்றுகள்லாம் இருந்திருக்கு. முன்ன வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இது கண் எழுத்து அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. எழுத்து அப்படிங்கிறது வந்து ஓவியத்தை குறிக்கூடியதான் இருக்கு. சீன மொழியிலும் வந்து எழுத்துக்கள் வந்து ஓவிய வடிவில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓவியம் வரைவதற்கு வந்து நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு அதெல்லாம் வந்து அடிப்படையானது அப்படின்னு சொல்லுவாங்க. வரைகிறது என்ன சொல்லுவாங்க, அதனால இதை கோட்டு ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடுகள்லாம் வரைகிறதுக்கு சிவப்பு, கருப்பு, மஞ்சள், நீலம் அப்படிங்கிற வண்ணங்களை வந்து ஓவியங்களுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. இது நடுக்கல் சிற்பங்கள்ல வரையப்பட்டிருக்கிற ஓவியங்களை வந்து எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியத்துல வந்து நடுக்கல் வணக்கம் அப்படிங்கிறத பத்தி குறிப்பு இடம்பெற்றிருக்குது. நடுக்கல் அப்படிங்கிறது எதுக்குன்னா, ஓவியக்கலையை வந்து ஓவு, ஓவம், ஓவியம், சித்திரம், படம், பாடம், வட்டிகை செய்தி என பல பேர்ல வந்து வழங்கிட்டு வந்திருக்காங்க. ஓவிய கலைஞர்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவியர், ஓவிய புலவனு, சித்திரக்காரர், வித்தக கவிஞர், வித்தகர் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. கிளவி வல்லோன் அப்படின்னு சொன்னிருக்காங்க. கிளவி வல்லோன் அப்படின்னா ஓவியரைத்தான் கிளவி வல்லோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதுவோரை வந்து கண்ணூல் விளைஞர் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணூல் விளைஞர், வண்ணங்களின் துணையை கொண்டு எழுதுவோரை வந்து கண்ணூல் விளைஞர் அப்படிங்கிறாங்க. நச்சினைக்கினியர் வந்து தம்மோட உரையில ஓவியருக்கு வந்து நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் அப்படின்னு இலக்கணம் ஓவிய நூலின் நுணுக்கத்தை நன்கு கற்று புலமை பெற்ற ஆசிரியர் தான் ஓவிய புலவர் அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. நச்சினியாரோட தன்னோட நூல்ல வந்து மேற்கொள்ள சொல்லியிருக்காரு ஓவியர் புலவர்களை பத்தி. ஓவியர் கலைஞரோட குழுவை ஓவியமாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண் ஓவியர் அப்படின்னா சித்திர ரங்காதன் அப்படின்னும், பெண் ஓவியர்னா சித்திர சேனா அப்படின்னு வழக்கப்பட்டிருக்காங்க. ஆடல் மகள் மாதவி வந்து ஓவிய செந்நூல் உரை நூற்கிடங்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தாள் என சிலம்பு பகிர்கிறது. ஓவிய கலையை தனி இலக்கண நூல்கள் இருந்துச்சு, அதை வந்து மாதவி கற்று தேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. வட்டிகை பலகை அப்படின்னா வண்ணங்களை குழப்பும் பலகைக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, வட்டிகை பலகை அப்படிங்கிறாங்க. ஓவியங்கள்ல வந்து சித்திரக்கூடம், சித்திர மாடம், எழுத்து நிலை மண்டபம், அம்பலம் அப்படின்னலாம் ஓவியரை வரைகிற இடங்களை சொல்லியிருக்காங்க. நடனம் புரிவதற்கே சித்திர சபை ஒன்றையும் ஏற்படுத்தி இருக்காங்க. பழங்கால தமிழர்கள் அதாவது வண்ணம் இல்லாம கருத்துண்டை கொண்டு வரையப்படும் ஓவியங்களை என்னன்னு சொல்றாங்க, புனையா ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டுல தமிழகத்தை ஆண்டவர் வந்து முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். இவர் வந்து கலைநயம் மிக்கவர், ஓவிய கலையில வந்து நல்ல சிறந்தவரா இருந்திருக்காரு. இம்மன்னனே சிறந்த சித்திரகார புலி அப்படின்னு முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவரை பாராட்டியிருக்காங்க. அவர் வந்து தட்சிண சித்திரம் அப்படிங்கிற நூறுக்கு வந்து உரையை வந்து எழுதியிருக்கிறாரு. அடுத்து அணி இலக்கணம். அணி அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா அழகு. அதே மாதிரி இலக்கணங்களுக்கு செய்யுள்களுக்கு அழகு சேர்ப்பதற்காக பயன்படுத்துவதா என்ன அப்படிங்கிறத அணி அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இயல்பு நாவிற்சி அணி, உயர் நாவிற்சி அணி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இயல்புனா ஒரு பொருளோட இயல்பை இருக்கிறபடியே சொல்றதா இயல்பு நாவிற்சி அணி அப்படின்னும், உயர் நாவிற்சி அணினா ஒரு பொருளை வந்து மிகைப்படுத்தி உயர்வா சொல்றது வந்து உயர் நாவிற்சி அணி அப்படிங்கிறாங்க. இயல்பா சொல்றோம்னா தோயும் வெண்டளிர் மந்தொளி துள்ளும், உயரமான மலையை விண்ணை தொடும் மலை அப்படின்னு வர்ணிக்கிறது. உயரமான மலையை விண்ணை தொடும் மலை அப்படின்னா அது வந்து விண்ணை தொடுற அளவுக்கு விண்ணவே தொடும் அப்படின்னு சொல்றோம்ல, அதைத்தான் வந்து உயர்வா சொல்றது அப்படிங்கிறாங்க.
இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான். இதில் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துக்கலாம் கான்செப்ட் மட்டும். அடுத்தது நிறுத்தல் குறிகள். நிறுத்தல் குறிகள் அப்படின்னா இது முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளினா இது, காற்புள்ளினா கமா, அரைப்புள்ளி, வினாக்குறி, உணர்ச்சிக்குறி, ஒற்றை மேற்கோள், இரட்டை மேற்கோள். இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா நிறுத்தல் குறிகள். முற்றுப்புள்ளி எங்கே வரும் அப்படின்னா ஒரு தொடர் முற்று பெற்றதை குறிக்கிறதா முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணன் பள்ளிக்கு சென்றான்ங்கிறது இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். காற்புள்ளி அப்படின்னா பல பொருட்களை தொடர்ந்து சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்கு பின்னும் காற்புள்ளி இட வேண்டும். அதுக்கு எப்படின்னா மா, பலா, வாழை, முக்கணிகள் அப்படின்னா முக்கணிகளை பற்றி சொல்லும்போது மானா ஒரு கமா, பலானா ஒரு காற்புள்ளி அப்படி வரணும். அதான் வந்து காற்புள்ளி எங்கே இடணும் அப்படிங்கிறதுக்கு. தொடர்ந்து பல பொருட்களை சொல்லும்போது அந்த இடத்துல காற்புள்ளி வரணும். அரைப்புள்ளினா ஒரு எழுவாய் பல பலநிலைகளை கொண்டு முடியும் பொழுது ஒவ்வொரு பயனிலைக்கும் பின்பும் அரைப்புள்ளியை பற்றி சொல்ல வேணும். அதாவது ஒரு பொருளை பற்றி நம்ம விளக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிற போது அந்த இடத்துல ஒவ்வொரு தொடராக சொல்லும்போது அந்த இடத்துல அரைப்புள்ளியை பயன்படுத்தணும். சிந்தனை செல்வன் நன்றாக படித்தான் அப்படின்னா சிந்தனை செல்வனை பற்றி சொல்கிறோம். நன்றாக படித்தான், முதல் மதிப்பெண் பெற்றான் அப்படிங்கும்போது இங்கே அரைப்புள்ளி வரணும். பரிசு கிடைத்தது அப்படிங்கும்போது இறுதியில் முற்றுப்புள்ளி வரணும். ஓகேங்களா? அடுத்து வினாக்குறி அப்படின்னா வினா தொடர் இறுதியில் வினாக்குறி இது வருவாங்க. உணர்ச்சிக்குறி அப்படின்னா ஒரு செய்தியை உணர்ச்சி பூர்வமாக கூறும்போது அந்த இடத்துல உணர்ச்சிக்குறி வரணும். ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்னா ஒரு எழுத்தையோ சொல்லையோ சொற்றொடரையோ தனியாக குறிக்கிறதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி வந்து இடணும். இப்போ பழமொழியெல்லாம் வந்துச்சு, இல்லை ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி சொல்லலாம். எழில் என்றால் அழகு அப்படின்னா இந்த இடத்துல எழிலை பற்றி சொல்கிறங்காட்டி ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தலாம். பாரதியார் பாஞ்சாலி சபதம் மிக சிறந்த படைப்பு. பாரதியாரோட பாஞ்சாலி சபதத்தை பற்றி சொல்லும்போது இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்தலாம். அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னா ஒருவர் கூறியதனை நேர்கூற்றாக கூறும்பொழுது ஒரு தொடரை மேற்கோளாக கூறலாம். இப்போ எப்படின்னா அவன் சொன்னான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காப்புல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொன்னாப்புலங்கிறதுக்கு அதை வந்து இரட்டை மேற்கோள் குறிய பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம முக்கியமானதுகளை பார்த்துட்டோம். அடுத்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிறத பார்க்கலாம்.